ஹலோ ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு மெத்தடும் ஈஸியாக புரியும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய குக்கிங் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு மீடியில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி நம்மளுடைய குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறப்ப தக்காளி சாதம் இனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நெய் இருந்தாலும் நெய் விட்டுக்கோங்க. நான் நெய் டயட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு நெய் விடலை. அதுக்கு கூட கரம் மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு கசகசா எல்லாத்தையும் வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அது எல்லாமே பொரியட்டும், ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பில்லை போட்டுக்கோங்க. அதையுமே ஃப்ரை ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகா போடுங்க. போட்டுட்டு அது கூட சால்ட்டு போட்டுருங்க. சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. என்னோடய ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக தான் அது ஊறி இருக்கும். ரைஸை ஊற வச்சு நம்ம போடுறப்போ அரிசி சாப்பாடு நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் பிரியாணி பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அது என்ன பிராண்டடாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து குக்கரில் போட்டுருங்க. 1.5 டம்ளர் அரிசி தான். ஸோ கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய குக்கருக்கு. அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எந்த அரிசி அளவு வந்துட்டு டம்ளர் எடுத்திருந்தோமோ அந்த டம்ளர் வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர். ஸோ 1.5 டம்ளருக்கு நான் வந்துட்டு 3 டம்ளரும் கொஞ்சம் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் நம்ம அதிகமாக வைக்கிறப்போ அரிசி வந்துட்டு குச்சி மாதிரி இருக்காது, பாத்திரத்தில் வடித்த மாதிரியே நல்லாயிருக்கும். சாப்பாடு மெதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் அதிகமாக வச்சுக்கோங்க. குக்கர் விசில் வந்துட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் ரைஸும் உங்கள் குக்கரையும் பொறுத்தது. விட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் திரும்ப அதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. ஆடியில் இருக்கிற மசாலா எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவு கிண்டி. இதுக்கப்புறம் இதை பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஐ டேஸ்டட் ரொம்ப எம்மி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர் ஆஃப் யூ.